பேருக்கு அர்த்தம் வந்து பலம் பொருந்திய கைகளை உடையவன் அப்படின்றது தான் அதோட பொருள். அந்த பலம் பொருந்திய கை இந்த படத்தில் ஒருத்தருக்கு இல்லை, நிறைய பேருக்கு இருந்திருக்கு. இந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர், ஒவ்வொரு நடிகர், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இருந்திருக்கு. இந்த படத்தில் வேலை பார்த்தது வந்து ரொம்ப ஒரு அழகான அனுபவம். 2.5 வருஷமாக இந்த படத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வசனங்கள், பாடல்கள் ரெண்டுத்துலேயும். என்னோடய வேலை பற்றி சொல்கிறத விட நான் இந்த படத்தில் நான் வேலை பார்க்க ஆரம்பித்ததுனால நான் அப்சர்வ் பண்ண நிறைய விஷயங்கள் இங்கே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ராஜமௌலி அவர்கள், எனக்கு நிறைய படங்கள், சில படங்கள் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இது மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சதில்லை. ஒரு படத்துக்கு நான் வசனம் எழுதிட்டு அந்த வசனத்தை வந்து இங்கே இருக்கிற நடிகர்கள்லாம், பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, சத்யராஜ் சார், நாசர் சார் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அந்த வசனங்களை வந்து நாங்கள் படித்து பார்த்தோம். இல்லை, எல்லாருமே மனப்பாடம் பண்ணோம். நான் எழுதின வசனங்கள் பண்ணோம். அவங்க வந்து ஒவ்வொரு கேரக்டரோட வசனத்தையும் எல்லாரையும் மனப்பாடம் பண்ணோம். ஸோ அவரும், ராஜமௌலி அவர்களும் கூட உட்காந்துக்கிட்டு தமிழில் மனப்பாடம் பண்ணார். நான் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் நிறைய இன்ஸ்பிரேஷன் கொண்டு வருவார். கம்பராமாயணத்தில் இருந்துனா கோட் பண்ணுவார். கம்பராமாயணத்தில் வந்து கம்பர் வந்து இது மாதிரி பார்ப்பார், எனக்கு இது மாதிரியான வித்தியாசமான பார்வை வேணும்னு சொல்லிட்டு அவர் பொன்னியின் செல்வன்லேருந்து, கம்பராமாயணத்துலேருந்து, நிறைய எபிக்ஸ்லேருந்து அவர் உவமைகள் சொல்லுவார், எடுத்து காட்டுவார். அவர் இந்த வசனத்துக்கு அவருடைய இன்புட்ஸ் ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு செக்டர்லேயும் ஒரு வாழ் பயிற்சி ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த வாழ் பயிற்சி வந்து சத்யராஜ் சார் வராங்க. அன்றைக்கி வந்துட்டு அவர் வந்து ஒரு கத்தியை தூக்கி போட்டு பிடிக்கணும். ஒரு அது பண்ணுறதுக்கு கொரியாவிலேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டண்ட் பீப்புள். அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. ராஜமௌலி அவர்கள் வந்து ஒரு 4-5 மணி நேரம் அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சத்யராஜ் சார் கூப்பிட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லி கொடுத்தாங்க. ஒரு யானை ஏறும்போது அந்த யானையை ஒரு 4 நாள் 5 நாள் அதுக்கு போய் சாப்பாடு கொடுத்து அந்த யானையை பழகிக்கிட்டு அந்த யானை மேலே எப்படி ஏறி உக்காரணும்ட்டு நடிகருக்கு சொல்லி கொடுக்குறாரு. செந்தில் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஒரு தண்ணிக்குள்ளே போயிட்டு கேமரா மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். எல்லாருமே அந்த தண்ணிக்குள்ளே எப்படி இறங்குறது, அவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, யாரும் இறங்காமல் இருக்காங்க. முதல்ல அதுக்குள்ளே குதிச்சவர் வந்து ராஜமௌலி. அவர் உள்ளே குதிச்சு உள்ளே போய் பார்த்துட்டு இந்த ஆங்கிளில் கேமரா வரணும்ட்டு வெளியில் வந்துட்டு கண்ணு அவருக்கு தெரியல. ஏன்னா அங்கே வெளியில் வந்தவுடனே அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தவுடனே கொஞ்ச நேரம் அவரால் பார்க்க முடியல. ஒரு 2 மணி நேரம் பார்க்க முடியாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் எல்லாருக்கும், முகத்தை போட்டு கழுவிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் ஒருத்தருக்கு இருக்கும்போது, ஒரு தலைவருக்கு இருக்கும்போது, ஒரு குழுவோட தலைவருக்கு இருக்கும்போது அந்த குழு எவ்வளவு இன்ஸ்பயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அவருடைய ஒர்க் மூலமாக. சாபு சிரில் ஒரு பெரிய ஒரு உலகத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அவ்வளவு டீட்டெயில்ஸ். ஒரு ஹால் ஒன்று பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் இல்லை, அந்த ஹாலில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள், சைடில் ஒரு சின்ன டேபிள் இருக்கும், அதில் வந்து அந்த எழுதுகிறவங்க கவிஞர்கள் உட்காந்து எழுதுகிற மாதிரி ஒரு டேபிள் எங்கேயோ கார்னரில் இருக்கும். அந்த டேபிளுக்கு சைடில் இருக்கிற அந்த ஒரு ஒர்க்மேன்ஷிப், அதுக்கு மேலே அந்த பீலி வைக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு குவளை மாதிரி இருக்கும், அதுக்கு அவங்க பண்ணியிருக்கிற வேலைப்பாடுகள்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு உலகத்தை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு டெக்னீஷியனும், அதுவும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாரு கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கிடச்சிது. சத்யராஜ் சார் கூட, நாசர் சார் கூட டப்பிங்கில் இருந்த ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த என்டையர் டீமுக்கு, ஷோபு சாருக்கு, என்டையர் டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். Thank you so much, sir. Thank you so much for joining us.